அடுத்து இங்கே ஒரு பிரதர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்னென்னா லில்லியத் பற்றி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த லில்லியத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு நிறைய ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் அதை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அதனால் இதை பற்றி நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஆதாமுக்கு இன்னொரு மனைவி இருந்ததாகவும், தேவன் அவர்களை உருவாக்கி இருந்ததாகவும், அவங்க ஏதேனில் இருந்ததாகவும், ஏவாள் விழுந்து போன பிறகு அவர்கள் மூலமாக ஒரு சந்ததி வந்ததாகவும், அந்த சந்ததி தான் பின்னாட்களிலே பலுகி பெருகினதாகவும், காயின் அவங்கள பார்த்து தான் பயந்ததாகவும், இப்படி நிறைய கதைகள் சொல்லப்படுகிறது. நம்ம ஒரு விஷயத்தை நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அந்த விஷயத்துக்கு உட்கார்ந்து கொஞ்சம் இவங்களும் தியானிக்கணும். தியானிக்காம இவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, இப்படி சொன்னீங்களே, அப்போ நாம் ஒரு விஷயத்தை சொல்லும்போது அதுக்கு இன்னொரு பகுதி இருக்குது, அதுவும் வேதத்தில் இருக்குது. எல்லாவற்றையும் ஒரு கேள்வி செக்ஷனில், அதுவும் ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ள ஒரு கேள்விக்கு பதில் தரும்போது அதை நம்ம பதில் கொடுத்துட முடியாது. பாருங்களேன், அவ்வளோ ஞானவான்கள் உலகத்தில் யாருமே கிடையாது, கண்டிப்பாக நான் கிடையாது. இந்த லில்லியத்தை பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ஒரு கற்பனை கதை. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக நமக்கு சொல்லப்படவே இல்லை. வேதத்தில் இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் கிடையாது. இதை பற்றி நிறைய காரியங்களை புனைக்கதைகள் புனையப்பட்டிருக்கிறது. நடுவில் அதுதான் சொல்ல, இந்த கேப் தியரி இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க. ஆனால் வேதத்தில் இதுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாது. தேவன் ஒருத்தியை தான் உண்டாக்கினார். அந்த ஒருத்தி ஏவாள் தான். விழா எலும்பில் ஒன்று தான் எடுத்தார். அதுவும் இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது தெளிவாக சொல்கிறாரு, ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஆதி முதல் கொண்டு அப்படி தான் இருந்துச்சு. மோசே தான் இதில் 2 மனைவி 3 மனைவி கான்செப்ட், தள்ளுதற் சீட்டு இதெல்லாம் வந்துச்சே ஒழிய ஆதி முதல் கொண்டு அப்படி இல்லைன்னு சொல்லி ஒரு மனைவி தாங்கிறத இயேசு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். ஏற்கனவே ஒரு 4000 வருஷம் கழிச்சு கன்ஃபார்ம் பண்ணுறார் இயேசு கன்ஃபார்ம் பண்ணார்னா அது கன்ஃபார்ம் தான். அப்படி இருக்கும்போது இன்னொரு மனைவி இருந்ததாக வேதத்தில் சொல்லப்படவில்லை. அது இவர்கள் எழுதின புனைக்கதை. அந்த கதைகளை வைத்துக்கொண்டு சொல்லப்படக்கூட தொடர்ச்சி கதைகளை எதையுமே நம்ப வேண்டாம். வேதம் என்ன சொல்லுதோ அதான் உண்மை. வேதத்தின் எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒரு நாளும் தவறாய் போனதே இல்லை. அதனால தயவு செய்து இந்த வேத வசனங்களுக்கு ஒப்பா இருக்குதான்னு பாருங்க. வசனத்துக்கு ஒப்பு இல்லாத வேற எதுவாக இருந்தாலும், யார் சொல்லி இருந்தாலும் நம்ப வேண்டாம். அது தவறாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது.